Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா தீபாவளி ஷாப்பிங் தான் फ्रेंड्स. எனக்கு மட்டும் தான். ஏன் அப்படினா நான் silk saree வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் எல்லாமே வாங்குவேன். இல்ல அப்படினா நான் வாங்க மாட்டேன். மத்த ஆர்டினரி Dresses தான் வாங்குவேன். இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வாங்குனா தான் வருஷத்துக்கு ஒரு 2-3 ஆவது சேட்ட முடியும். அதனால தான். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எங்க போய் நான் silk saree எடுக்கறேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு வந்து saree கட்டி ரெடி ஆயிருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல். நீ பேசுறது அப்படியே உங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போதே உனக்கு சொல்லி கொடுத்தா மாதிரியே பேசுறப்பா நீ. என்ன வேணும் ஓகே? என்னமோ நீ எடுக்காத மாதிரியும் வருஷத்துக்கு ஏதோ 2-3 silk saree அப்ப எடுப்ப நீயே சொல்ல. நீ இப்போ அது சரி silk ஏன்னா saree எனக்கு அவ்வளவா கட்டுறது பிடிக்காதுன்றதுனால நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். இப்போ நீ ஆரம்பிச்சே ஒரு 10 saree சேர்த்துட்டப்பா. அது வந்து மோனா கல்யாணம்னு சொல்லி சேர்த்து வச்சிருந்தேன். எனக்கு பின்னாடி என் வம்சாவளி எல்லாம் கட்டி ஜமாய் பண்ணும்பா. அது என்னமோ கரெக்ட். முதல்ல இப்ப எங்க அம்மா கட்டினதெல்லாம் வந்து ஒர்த்து. இப்ப நம்ம கட்டுறது ஏதோ ஓகேவா? ஆனா ஃபியூச்சர்ல அது கூட இருக்காது. ஆமா, ஃபியூச்சர்ல வந்து அதுவாச்சு என்ன சொல்றேன், எக்ஸிபிஷன்லயும் இதுலயும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால இப்ப சேர்த்து வச்சுக்கிறது நல்லதுதான். நம்ம பின்னாடி நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க கட்டின்னு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால எடுக்கிறது வேஸ்ட் ஆகாது, கெட்டு போகாது. சரியா? அதனால அவங்க ஜமாய் பண்ணட்டும், நம்ம ஜமாய் பண்றோம். ஆனா நேத்து நான் ஒண்ணு பார்த்தேன், இந்த 35,000 40,000 கொடுத்து எடுக்கிறதுலாம் வேஸ்ட், அந்த மாதிரி எடுக்காதீங்க அப்படின்றாங்க. நம்ம கட்டுறதே ஒரு வாட்டி 2 ஆமா பாப்பா மேரேஜ் கட்டினது எல்லாமே 40,000 ரூபா. அவள் தான். அதுக்கப்புறம் எங்க கட்டுற நீனு? அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா கட்ட முடியும். எங்க ஃபங்க்ஷன் எங்க அது கூட வந்ததுன்னா என்ன சொல்லுவ? வீட்ல கட்டிட்டு பாத்திரம் கழுவி இருப்பாங்களா? அது கூட என்ன சொல்லுவ? ஐயோ இதெல்லாம் ஏற்கனவே நிறைய வாட்டி பாத்துருப்பாங்க, நிறைய பேர் பாத்துருப்பாங்கன்னு. அதெல்லாம் இருக்கிறது இல்லன்னு சொல்லல. பட் ஆனா வேற அக்கேஷனுக்கு ஏதாவது கட்டலாம். பட் அந்த மாதிரி அக்கேஷன் என்ன மாதிரி இதுக்கு மேல தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் சேர்ந்து நிறுத்தி இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நிறைய இப்படி சொல்லிதான்ப்பா 5 பெட்ரூம் கட்டி எனக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டே. நீ என்ன சொந்த பந்தங்கள் வரும், இது வரும். உன்னை யார் 5 பெட்ரூம் வச்சு கட்ட சொன்னா? அது உன் தப்பு, நான் ஏன் தப்பு இல்ல. வாங்க फ्रेंड्स, என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உட்கார வச்சிருக்கிறேன். இப்ப என்ன பண்றது, நம்ம இப்ப பண்றது பண்ணிட்டே தான் இருக்கிறோம். மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா எங்க மாதிரி மன உளைச்சல் இருந்ததுல நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. வந்திருக்கோம். இப்ப எங்க வந்திருக்கோம்? பர்கிட் ரோடு இந்தி பிரச்சார் சபா. இதெல்லாம் வந்து நான் வந்து ஐயோ ஆரம்பிச்சிட்டா இந்தி பிரச்சார் சபா. 6th 7th 8th 9th 10th படிக்கும் போது இந்த ஏரியாலாம் எனக்கு அத்துப்படி. இங்கதான் நாங்க இருந்தோம், டி நகர்ல தான் இருந்தோம் நாங்க. அதனால அப்படி ஜாலியா இங்கதான் சுத்தின்னு இருப்பேன். இப்பதான் கிருஷ்ணவேணி தியேட்டர் போச்சு. என்னோட பழைய நினைவுகள். கிருஷ்ணவேணி தியேட்டர்ல ஒரு மூவி ஒன்று பார்த்தேன், பேர் மறந்து போச்சு, விஜயகாந்த் மூவின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தேன். அப்படி யோசிச்சுனே வந்து நின்றேன். அந்த சைடு போனா இந்த பிரச்சார் சபா வந்துரும். லெஃப்ட் என்னோட குஜராத்தி ஸ்கூல் வரும் பாரு. குஜராத்தி ஸ்கூல், குஜராத்தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அது ஆனா இப்ப பேர் மாத்திட்டாங்க. லெஃப்டா திரும்பி ரைட்டா? லெஃப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க டி நகரே வந்துட்டோம். சரி, டி நகர்ல நான் வந்து போன வருஷம் என்னோட க்ரோ பிரிஸ்ட் கேட்டுட்டேன். அங்க வந்து எனக்கு அந்த கலெக்ஷன் கலர்ஸ் பிடிச்சிருந்தது. சரி, இந்த பக்கம் வந்து பார்ப்போம், தீபாவளி எவ்வளவு செலுசெலுப்பா இருக்குது, என்ன மாதிரி எல்லாம் தீபாவளிக்கு இங்க நடைமுறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்மளும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். ஆனா இன்னும் அதுக்கு பை பண்ணல. இந்தி பிரச்சார சபா ஸ்கூலா? சபால டி நகர் ஸ்கூல். இது டி நகர் ஸ்கூலா? இங்கதான் விஜயகாந்த் வந்து சாப்பாடு எல்லாம் போடுவாரு. சரி, அந்த இதுல இருக்கும்போது அப்படி பாத்துட்டு இருப்பேன். சரி, ஓகே. எங்க அம்மாவோட ஸ்கூல் அதுக்குள்ளதான் இருக்குது. எங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே என்ன கடைக்கெல்லாம் போய் என்ன மாதிரி சாரீஸ் எல்லாம் பாக்குறோம் அப்படிங்கிறது அப்படியே ஒன் பை ஒன்னா டி நகர் பக்கமே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுலப்பா. டி நகர் வந்து பாப்பாவோட மேரேஜ் டைம்ல இங்கேயே தான் சுத்தி தான் குடியிருந்தோம். எப்ப பார்த்தாலும் வண்டி எட்ரா டி நகருக்கு அப்படின்ட்டு. இப்ப டி நகர் பக்கமே வரல நம்ம. சரி, ரொம்ப நாள் கழிச்சு டி நகர் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் பண்ண போறேன்றது எனக்கே தெரியல. ஒரு கை கால் எங்கனாச்சும் நிறுத்திட்டு நடந்து போயிட்டு இருந்தா பெட்டர்னு நான் நினைக்கிறேன். சரி பாரு, இது நல்லா இருக்கு, பிரைட்டா இருக்கா மாதிரி. இது என்ன இந்த மாதிரி கலர் தானே பார்த்தது? இது என்ன டிசைன்? 1000 என்னது?
1000 புட்டாவா? மேலே இருக்கும். ஆனா இந்த மாதிரி ரெட் ஆல்ரெடி இருக்க மாதிரி இல்ல இல்லையா? நல்லா தான் இருக்குது. ஆனா பிரைட்டா இருக்கு, பயங்கர பிரைட்டா இருக்கு. இல்லாத எடுத்துக்காட்டுங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லாத கலர் பாருங்க, இது என்ன சைக்கிள்? நல்லா தான் இருக்கு. பட் ரெட் இல்ல, பிங்க் இல்ல. இது பிங்க் வித் கிரீன். ஆனா ரெட்டு, இந்த ரெட்டு கூடப்பா கோவில்ல சாமி கட்டுற மாதிரி இருக்கு. இந்த ரெட்டு ஓவரா டாமினேட் பண்ணுது. ஓகே, இது பிங்கா இல்ல ரெட்டாப்பா? இது ரோஸ் தான். இது ரோஸ் தான். பிங்க் தான். பிங்க்ல ஏற்கனவே வச்சிருக்கல நீங்க? பேபி பிங்க்ல தான் இருக்கு. சரியா? பிங்க்ல இல்ல. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அது ரொம்ப இந்த கோயில்ல கட்டுற மாதிரிலாம் இருக்குது. நல்லா இருக்கு. இது பச்சை ப்ளூ கிரீன், அப்போ அந்த பாட்டில் கிரீன் கிடையாது. மொத்தத்தில் நீ வச்சிருக்க கலர் மாதிரி தான் தெரியுது. இது டிசைன் அப்படி இருக்குன்ற. டிசைனை பற்றி நான் பேசல, கலரையே பேசுகிறேன். அது எனக்கு பிடிச்சிருக்குது ஆக்சுவலி. இப்போ எதுப்பா உன் பேக்கை தூக்கிட்டு வந்த நீ சும்மாவே? கீழே மேலே பெறல்து பாரு, இது கீழே வந்துருச்சு. இல்லவே இல்லை. இது அப்பவும் ரெட் தான் டாமினேட் பண்ணுது. ஆமா, டாமினேட். ரெட் மெரூன் இந்த மாதிரி தான் வருது. இந்த கலருக்கு இந்த கலர் தான் வரும். ஒன்று மெரூன் வரும், இல்லை ரெட் வரும். ரெட்ல ஏதோ ஒரு கலர் தான் வரும். நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. பயங்கர டார்க். ஓகே, ஆனா இது கூட வந்து எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆப்வியஸ்லி இது வந்து கிளியரா தெரியுது இது மாதிரி இல்லை அப்படின்ட்டு. இது கூட ஓகே தான் தெரிஞ்சு. ஆனாப்பா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அந்த ஒயிட் வித் ரெட்டு. தேடுற கலரா? அப்புறம் என்ன, அவ்வளோதான். ஜோலி ஓவர், சீக்கிரமா முடிஞ்சிச்சு வேலை. எல்லா கலர்ஸ் ஆஃப் சாரீஸ், எல்லா சில்க் சாரீஸ் தான். இதெல்லாம் பியூர் சில்க் தானப்பா? ஆக்சுவலா ஏன் திரும்பி இங்க வந்தேன்னா, என் கிரவுண்ட் பிரைஸ்க்கு எடுத்த சாரி வந்து நல்லா இருந்தது. அந்த மாதிரி காம்பினேஷன் எனக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அதனாலதான் அதான் அந்த எல்லோ, அதான் இப்ப காமிச்சுமே எல்லோ வித் கிரீன். அதுக்கப்புறம் நான் நிறைய பட்டு சாரி எடுத்து எனக்கு எதுவுமே மனசுக்கு பிடிக்கல. சரி, அதனாலதான் திருப்பி இங்க வந்தேன். எனக்கு இங்கதான் வந்து பாக்கணும், எடுக்கணும் அப்படின்னு தான் வந்தேன் நான். எது பிளவுஸ்? பிளைன் பிளவுஸ், முந்தி. இப்போ இந்த நல்ல பிளவுஸை நீ தைக்க போற? யோசிப்பேன். நல்லா இருக்கு. இதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. என்ன சொல்லாரு கேள் அவரு. என்ன சார் இது? இது மாந்துளிர். மாந்துளிர். ஓ, மாயில தூக்கும் போது அந்த கலரா? சரி 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 சரி, நல்லா தான் இருக்குதாங்க. இதெல்லாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பேர். டபுள் ஷேடட் மாதிரி தெரியுது. நீங்கள் பேசுகிற பார்த்தா நிறைய வச்சிருக்கீங்க. நீங்கள் பேசுகிற பார்த்தா நிறைய வச்சிருக்கீங்க. அதுதான் நான் இப்போ மாற்றிட்டேன். இல்லை, எல்லா கலரும் மேக்ஸிமம் வச்சுன்னு தான் இருக்கிறேன். நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்லா தான். கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நிறைய இருக்குது. இதுக்கு எடுத்து தைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுப்பா உனக்கு. அதோ ஜிகி ஜிகின்னு மின்னுது. இந்த லைட்டுக்கு மின்னுதா இல்லை எப்படி? இல்லை இல்லை, இப்படிலாம் கிடையாது. நிப்பாட்டின கூட அழகு தான் இந்த சேலை, தெரியுமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா? நல்லா தான் இருக்கு. நல்லா ஷைனிங். இப்போவே தெரிஞ்சு பாருங்க, கிளிட்டரிங். லைட்ஸ்லாம் இத்தனைக்கு ஆஃப் பண்ணியாச்சுங்க. அப்பவும் கிளிட்டரிங் தெரியுது. அது ஏன் இது தீபாவளி டைம்ல சீப்பா இருக்கிற மாதிரி இருக்குது?
ஆனியன் பிங்க் இல்லது. ஆமா கரெக்ட், ஆனியன் பிங்க். அதெல்லாம் எப்போ வேணா கிடைக்கும்பா. என் பட்ஜெட் அவ்வளோ இல்லைப்பா, 8000 இது. நான் 8000 9000 7000க்கு மேலே போகலான்னு பார்த்தா ஒரு 1000 ஜாஸ்தியாக இருக்கு. ஏற்கனவே நான் உங்ககிட்ட கேஷ் அனுப்பிச்சிட்டேன், புரியுதா? அதில் நீ 2500 வாங்கிட்டேன், இருந்தாலும் போனால் போய் தொலையுது, நான் கொடுப்பேன். ஏற்கனவே உனக்கு காசு அனுப்பிச்சாச்சு. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் இது சூப்பராக இருக்குதுன்னு கம்பேர் டு தட் திஸ் ஒன் இஸ் பெட்டர். இல்லை அந்த ஆனியன் தான் நல்லா இருக்குது. ஆனியன் கலர் தான் நல்லா இருக்குது, அது சூப்பராக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருக்குல்ல, அப்புறம் அதை எடுத்து வெடி பார்த்துக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அமர்த்துறது இந்த கலர் கொஞ்சம் கிளிட்டரிங் ஜாஸ்தியாக இருக்கு. இதுக்கு பேர் என்ன, இந்த சாரிக்கு பேர்? டிஷ்யூவா? இங்க பார்டர் என்னன்னா, இங்க பார்டர் ப்ரௌனா வருதா, முந்தியும் சாரி என்ன ஆகுதுன்னா பச்சை கலர்ல வருது. சரி, என்ன இப்போ அதுக்கு அதான் டிஃப்ரெண்ட்டா இருக்க மாதிரி இருக்கே. மற்றதுலாம் எப்படி வருது? அதே மாதிரி தானே வருது இந்த மாடல்லாம். அப்புறம் என்ன தெரியல, நீ டிசைட் பண்ணிக்கோ. நானா போட போறேன், நீ தான் போட போற. பார் பல்ச்சுன்னு இருக்குது. ஆனா நீ அந்த கிரீன் பார்டரும் தெரியுற மாதிரி போட்டு பாரு, அப்பதான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டிசைட் பண்ண பல்ச்சுன்னு தெரியும். இது வந்து சுமாரா தெரியும். இது வந்து கொஞ்சம் எலகண்டா ட்ரெடிஷனலா இருக்கும். என்னப்பா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எது கொஞ்சம் கொஞ்சம் கிராண்டா இருந்தா உனக்கு எது பிடிச்சிருக்கு? கரெக்டா கை காட்டு, அதான் பிடிச்சிருக்குதா? ஓகே, சிம்பிளா இருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிராண்டா வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு கிராண்டா இருக்க மாதிரி இருந்தா இந்த இது கட்டலாம். இப்ப 10ஓட 11 நிக்கணும்னா நீ வந்து இப்ப தீபாவளிக்கு எடுக்கிறது ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் பின்னால வந்து சந்ததிகள் யூஸ் பண்ணணுன்ற. அப்ப யூஸ் பண்ணோம்னா இது வேலைக்கு ஆகாது, இதுதான் தேவை. நான் வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி பேசினுக்கிறேன். எப்பயுமே இது எவருக்கு அவங்க ஆசைக்கு வாங்கி கொடுத்துருங்க, இது நீங்க பேசுறதுக்கு வாங்கி இன்னும் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு இப்போ அடுத்தது ஸ்டிச்சிங்க்கு போகுதாம் வேணுமா? ஏன்னா நம்ம டெய்லருங்க யாரும் ஸ்டிச் பண்ணி தர மாட்டாங்க. இப்போ கொண்டே கொடுத்தோம்னா ஸ்டிச் பண்ணலான்னு ஒரு இருந்த நீ தான் என்ன பயமுறுத்திட்டேன். பயமுறுத்தல, நான் உண்மையை சொன்னேன். ஏதாவது சொதப்பிட்டீங்கன்னா வீணாக போய்டும், பார்த்துக்கோன்னு. அதனால் வேண்டாம். இங்கேயே ஆக்சுவலி பாண்டி பசாரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஸ்டிச் பண்ணுற டெய்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தேடிக்கு போய்ட்டுருக்கோம். இங்கே இந்த பக்கம் நினைக்கிறேன். எகைன் பேபி வந்து அது பிளான் சேஞ்ச் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானா இல்லை என் டெய்லராங்கிறது இனிமேல் தான் டிசைட் ஆகும். நீயே ட்ரை பண்ணுப்பா. ஹாய், நம்ம சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு பிடிச்ச கலர்லேயே இவர் சொன்னார், ஆனால் எனக்கு மனசு கேட்கல. நம்ம ஒரு கலரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டு அந்த கலர் கிடைக்கவுமே எனக்கு மைண்டை மாற்றிக்க முடியல. இந்த கலரை தான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தியா? 2-3 கலர்ஸ் நான் யோசிச்சிருக்கேன், என்கிட்ட இல்லாத கலர்ஸ் எல்லாம். இது சரியா, இதெல்லாம் கொஞ்சம் எலகண்டா ரிச்சா தெரியும். அது வந்து கொஞ்சம் கொச்சன்னு என்ன சொல்றது, ரொம்ப கிளிட்டரிங்கா இருந்த மாதிரி இருந்தது. எந்த நகை போட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுக்காத மாதிரி. அந்த நகைக்கெல்லாம் வேலைக்கு அது போட்டு இருக்குது பாரு, அது லேட்டஸ்ட் கலெக்ஷன். அதெல்லாம் வந்து மோனா மாதிரி சின்ன பிள்ளைங்க கட்டிட்டு ஏதாவது கவரிங் நகை போட்டா எடுத்து கொடுக்கும். நம்ம ஒரு சாரி டு சேப்பா இப்ப நம்மளே கவரிங் நகை போடுறதுக்கு தான் லெவல்ல தான் இருக்கிறோம். கோல்டு எல்லாம் இந்திக்கு போயிடுச்சு. இருந்தாலும் இருக்கிறத கொஞ்சம் நஞ்சம் வச்சுன்னு ஏதாவது பண்ணலாமே. அது பண்ணலாம். இருக்கிறது ஒரு நெக்லஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னைக்கு போகுன்ட்டுக்குது, ஊசலாடி நிற்குது. அன்னைக்கு போயிட்டு அதுக்கு நல்ல நேரம் போல உள்ளாக்க வெளில வந்துருச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மன வருத்தம் தான், எங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வீடு கட்டிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல இதெல்லாம் சகஜமாப்பா. அதனால அது பிரச்சனை இல்லை. சீக்கிரம் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இப்போ என் பிளவுஸ் தைக்க கொடுக்கறது தான் எனக்கு மன உளைச்சலா இருக்குதுப்பா. என்னப்பா தீபாவளி களை கட்டினுக்குதுப்பா, டி நகர்ல தான்ப்பா. நகர்ல தான் களை கட்டும் எப்பயுமே மெயினா, ஓகேவா? பட் இதெல்லாம் இன்னும் களை கட்டல. இல்ல இன்னும் பாரு, இன்னும் 10 நாள் இருக்குது. பார்க்கிங்ல கிடைக்கலையே, 10 நாள் பயங்கர கிரௌடா இருக்கு. அது சாதாரண நேரத்துல வந்தாலே அவ்வளவு சீக்கிரத்துல இங்க பார்க்கிங் கிடைக்காது. இதெல்லாம் யூஷுவல் கிரௌடு தான், யூஷுவல் கிரௌடு இதெல்லாம்.
நீ ரியல் கிரவுட் தீபாவளி ஃபெஸ்டிவல் கிரவுட பார்க்கணும் அப்படின்னா நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க. இல்ல டி நகர் லீவ்ல நீங்க டி நகர்லயே பார்க்கலாம். ஓகேவா? எப்ப பார்க்கலாம்னா மண்டே தீபாவளி, இதே நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நீ வா இங்க. கால் வைக்க முடியாது. ஆமா, காலை வச்சுனா கால் மேல யாராவது ஒருத்தன் மறிச்சு நிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நேரம் தேனாமட் போயிடலாமே. நீ ஏன் இப்படி திருப்பி எதுக்கு தேவையில்லாம இது உள்ள பூந்துக்குன்னு அதை சுத்திக்கிட்டு இப்படி சுத்திக்கின்னு அப்படி சுத்திக்கின்னு பாரு. ஹாப்பி தீபாவளின்னு போர்டு போட்டாங்கப்பா. அவ்வளவுதான், தீபாவளி களை கட்ட போது வந்துருச்சு தீபாவளி. என்ன இதுல எல்லாம் பேபிமாக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஆமா, பேபிமா தீபாவளிக்கு ரெடி ஆயிடுச்சு பட்டாசுலாம் வச்சுக்கின்னு. ஆமா ஆமா, நான் தான் இன்னும் ரெடி ஆகல. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன ரெடி ஆகல. நான் ரெடி. என்கிட்ட வாட்ச் இருக்குது, செருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, புதுசு புதுசா வச்சிருக்கேன். தீபாவளிக்கு ட்ரெஸ் இருந்தா போதாதாப்பா? வாட்சி, செருப்பு, தொடப்பக்கட்டை எல்லாமே கூட வரணுமா? தொடப்பக்கட்டை எல்லாம் வாங்குனதெல்லாம் இருக்குது, யூஸ் பண்ணாம வச்சிருக்கனால தீபாவளிக்கு யூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். என்கிட்டயும் இருக்குது. என் பர்த்டேக்காக வாங்கினது வாட்ச், ஆட்டோமேட்டிக் வாட்ச். நானும் அது கூட வாங்கின வாட்ச் தான் இதுவுமே. ஆமா, எங்க போனாலும் நான் கொசுருப்பா. கொசுரு தான். நீ உன்னை கொசுருக்கு தான் பெத்தாங்க உங்க அம்மா. உங்க அம்மாவே சொல்லுவாங்களே பெத்தமோக்கு கொசுரு அப்படின்னுவாங்க. சரி, ஓகே, கொசுராவே இருந்துட்டு போறேன். அதை விட கொசுரு அடுத்தது என் தங்கச்சி. ஆமா, அப்படின்னா நீயே கொசுருன்னா அப்போ உன் தங்கச்சி அடுத்தது தானே. சரி, ஓகே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ எங்க அம்மாக்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணல, எங்க அம்மாக்கெல்லாம் காசு கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தா நீங்க போய் ஷாப்பிங் பண்ணி. உங்க அம்மா வந்து பெரிய நம்ம ஷாப் பண்ணா வேணான்னுவாங்க. டிசைன் அவங்க நியூ டிசைன் தான் பாப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அவங்க நம்ம எடுத்து கொடுத்தால இப்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகறது இல்ல. முதல்ல எல்லாம் நாங்க எடுத்து கொடுத்தா வாங்கிக்கும்பா. அவங்க வந்து இப்ப ஃபேஷன் லேடி ஆயிட்டாங்க. அவங்க பேச்சுலர் லேடி வேற, ஃபேஷன் லேடி. நீங்க பாப்பாவோட vlog பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க ஊருக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னு. வெள்ளக்காரமா மாதிரி, வெள்ளக்காரமா அந்த மாதிரி வந்தாங்க, போட ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது எங்க போறோம்? போற வழியில பாக்குறோம். எங்கேயும் போல நேரா இப்ப என்னப்பா தேனாம்பேட்டில் வந்து திருப்பிக்கலான்னு வந்தா அங்கேயும் திருப்ப விடாம இப்படி சுத்த விட்டுனுறானுங்க. இரு, மேப் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இன்னைக்கு மாதா ஃபீஸ்ட்ங்கிறதே தெரியாம 2 பேர் சுத்தின்னு கிடக்குறோம். ஆமா, இன்னைக்கு 3 நாள் பாத்திமா மாதா சர்ச் ஃபீஸ்ட். இன்னைக்கு வந்து கொடியேத்தமா 13ஆம் தேதி தான்ப்பா கொடியேத்தம். இன்னைக்கு ஸ்டார்ட் 3 நாள்ல 10, 11, 12, 13. இன்னைக்கு இப்போ அங்க வான வேடிக்கை நடந்துட்டு இருக்குது. அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சது, ஞாபகம் வந்தது அது பார்த்த உடனே. சரி, ஓகே, சர்ச்சுக்கு போயிட்டு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடக்குதுன்ட்டு, என்ன பண்றாங்கன்ட்டு. இப்போ மாஸ் நடந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, அப்ப வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? என்ன பண்றாங்க? கொடி ஏத்தி இருக்காங்க பாருப்பா. ஆமா, சரி, போயிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ் நடக்குது.